அதனாலதான் பாவேந்தர் பாரதிதாசன் கூட ஒரு கவிதையில சொன்னார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரா, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரா பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் கொம்பேன்னு சொன்னாரு பாவேந்தர் பாரதிதாசன். ஈரோட்டு தந்தை வைக்கம் வீரர் பெரியார், ராஜாராம் மோகன் ராய், மகாகவி பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன், தயானந்த சரஸ், இந்த வரிசையில் பார்க்கிற பொழுது ஆண்கள் தான் சுதந்திரத்தையே பெண்களுக்கு தர வேண்டும் என்று இந்திய திருநாட்டிலே போராடி இருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடி ஆண்களினுடைய சுதந்திரம் எல்லாம் பறிபோகி இருக்கிறது என்று கத்தினார்கள், கதறினார்கள், பதறினார்கள். டோக்கியோ ராமநாதன்லாம் அழுதுட்டான் தம்பி. போய் சோறு ஆக்கணும் அடுத்து ஒண்ணுலாம் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப வேதனையோட சொன்னார். அவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போஸ்டர் ஒட்டுறாங்களே, ஒன்னு தெரிஞ்சுக்க ராமநாதன், பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போஸ்டர் ஒட்டுறது அது கௌரவம் இல்லை, இன்னும் பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சமூக நிலையை சொல்வதாகத்தான் அந்த போஸ்டர் ஒட்டுறதுலாம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க. முதல்ல ஒரு பெண் உரிமை ரொம்ப அருமையா சொன்னாங்க நர்மதா. ஒரு பெண்ணுக்கு உரிமை தருவதற்கு நீங்கள் யார்? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம்.